அனைவருக்கும் வணக்கம். கொழும்பு அதிர்கின்றது. உச்சக்கட்ட அதிர்ச்சியில் கொழும்பு. கொழும்பில் பரபரப்பாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது அடுத்து கொழும்பில் பாரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. மக்கள் குழம்பி இருக்கின்றார்கள். இதற்கு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலியை பார்க்க போகிறீர்கள். உண்மையிலே பலர் தவறு செய்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். இதுவரை காலமும் தவறு செய்தவர்கள் தப்பித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இனிவரும் காலங்களில் அவ்வாறு நடக்காது. எப்பவும் தப்பு செய்தவர் அந்த தப்புக்கான தண்டனையை எப்போதென்றாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். ஒருவேளை இந்த பிறவியில் அந்த தண்டனை கிடைக்காவிட்டாலும் மறுபிறவியிலாவது அந்த தண்டனை கிடைக்கும் என்ற காலம் மாறி இப்பொழுது உடனுக்குடனே தண்டிக்கின்ற காலம் வந்திருக்கின்றது. எனவே ரணில் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் இன்னும் பல முன்னாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுவார்களா? ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பு பேசப்படுகின்றார்கள். உதாரணமாக ஈஸ்டர் தாக்குதலுடன் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் பேசப்படுகின்றார்கள். கோத்தபாய ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறுகின்றன. எனவே இதனைத் தொடர்ந்து கோத்தபாய ராஜபக்ச மற்றும் மைத்ரி ஆகியோர் கைது செய்யப்படுவார்களா? அதற்கான முன்னாயத்த வேலைதான் ரணிலின் கைதா என்று சொல்லி பல அரசியல் நோக்கர்களை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் இந்த செய்திகள் காணப்படுகின்றது. எனவே முன்னாள் ஜனாதிபதியின் கைதால் கொழும்பு அதிர்கின்றது. 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. எனவே இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்ற போது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களத்தால் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரணிலின் வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த போது நீதிமன்றத்தில் மின்தடை, அதாவது சில நிமிடங்களில் மின்தடை நீடித்ததாக கூறப்படுகின்றது. இது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். ரணிலின் கைது திட்டமிட்ட செயலா? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கேள்வி. நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமன். ரணில் கைது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதில். அரச நிதியை ரணில் முறையற்று பயன்படுத்தவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி விளக்கம். இரவில் தூக்கமின்மை, அரியாலையில் விபரீத முடிவெடுத்த பொன் உயிரிழப்பு. எனவே இது சம்பந்தமான செய்திகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது. 26ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ பயணம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு FCID நேற்று சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 166 லட்சம் ரூபாய் பொதுமக்கள் பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார். இதன் பின்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டது. குறித்த பிணை தொடர்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ஆட்சேபனை தெரிவித்ததை அடுத்து குறித்த பிணை வழங்கலில் இழுபறி நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பலத்த இழுபறிக்கு பின்னர் இரவு 10 மணியளவில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரணிலின் கைது திட்டமிட்ட செயலா? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கேள்வி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது ஒரு திட்டமிட்ட செயலா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார்.
புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு அப்போது வழக்கின் தீர்ப்பை அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைத்த நீதிபதி உத்தரவிட்டார். மாலை 5:30 மணியளவில் நீதிபதியின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் அதன் பின்னர் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ரணிலின் கைது, அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஒரு யூடியூபரால் அதை கணிக்க முடியுமா அவர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தற்செயலாக நடந்திருக்க முடியாது என்றும் இந்த கைது முன்னரே திட்டமிடப்பட்டிருக்கலாம் எனவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் சட்டம் ஒழுங்கு போன்ற உன்னதமான ஒரு விடயம் மலிவான நாடக காட்சியாக மாறும் சோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்று சொல்லி அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாடகரும் யூடியூபருமான சுதந்த திலகசிறி தனது யூடியூப் தளத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட உள்ளார் என்று நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமன். ரணில் கைது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் விளாசல் நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் அனைவருக்கும் சட்டம் சமமானது என பொது பாதுகாப்பு பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், குற்றம் செய்திருந்தால் அவர்களை நீதிமன்றம் முன்னிறுத்த நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம். சட்டத்தை அமுல்படுத்துவது அந்தஸ்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றல்ல. குற்றம் நிகழும் போது பாதிக்கப்பட்டவர்கள் மீது சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய நோக்கம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதியை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பிய அழைப்பிதழ் கடிதத்தின் நகலை ஐக்கிய தேசிய கட்சி உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கடிதத்தை ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக நேற்று காலை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டார். அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தெரிவித்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதனை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சி குறித்த நகலை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் ராக்பொரி கையொப்பமிட்ட அழைப்பிதழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முதல் பொன்மணிக்கு அனுப்பப்பட்டது. மேலும் 2023 செப்டம்பர் 22 வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழா மற்றும் மதிய உணவு விருந்து உபசாரத்தில் பங்கேற்றது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. ரணிலின் வழக்கு நடைபெற்ற போது நீதிமன்றத்தில் மின்தடை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கோட்டை நீதிவான் நீதிமன்ற அறையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சில நிமிடங்கள் நீடித்த மின்தடை காரணமாக விசாரணை நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன. நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் வழக்கின் தீர்ப்பை அரை மணி நேரம் ஒத்திவைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மாலை 5:30 மணிக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் அதன் பின்னர் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அரியாலையில் விபரீத முடிவெடுத்து பொன் உயிரிழப்பு. இரவில் தூக்கம் இன்மை காரணமாக விபரீத முடிவெடுத்த பொன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை அரியாலை பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த புஷ்பபதி விஜயரட்னம் வயது 75 என்பவரே உயிரிழந்தவராவார். குறித்த பொன் நேற்று வெள்ளிக்கிழமை காலை தனக்குத்தானே தீ மூட்டி உயிரிழந்துள்ளார்.